நேரம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இப்போ ஒரு வாரமாக எங்களுக்கு சாயங்காலம் 7 மணிக்கு அப்புறம் கஸ்டமர் வர்றதில்லை. அதுக்கு என்னன்னா பெரிய ரீசன் இருக்குது. இங்கே வந்து இப்போ எப்படி இப்போ இந்த தசரா நடக்கு பார்த்தீங்களா, கோலாட்டம்லாம் நடக்குது. அதனால் வந்து எல்லாருமே வந்து அதுக்காக வந்து ஓடி ஓடி போயிடுறாங்க. ஃபஸ்ட்டில் எங்களுக்கு 8 மணிக்கு மேலே கண்டிப்பாக கஸ்டமர் வருவாங்க. 8, 9 மணிக்கு சொல்லிட்டு போவாங்க. அதனால் இப்போ ஒரு வாரமாக நாங்கள் சாயங்காலம் வேலை கிடையாது. மத்தியானம் பார்த்தா உண்டு. மத்தியானம் இவர் 1லேருந்து 5 இவர் மார்க்கெட் போயிடுவார். அந்த நேரம் நான் ஏதாவது சின்ன சின்ன வேலை பார்ப்பேன், வாங்கி வைப்பேன். அதனால் வந்து இங்கே ரோடெல்லாம் போன்னு கிடக்கு பாருங்கள். எல்லாருமே பாருங்கள் எப்படி வருங்க, அமைதியாக இருக்குது எல்லாருமே. அது ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் தான் வருது. அதனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வெயிட் பண்ணுவாங்க எப்போ தசரா வரும். ஏன்னா கலர் கலர் ட்ரெஸ் போடலாம், கலர் கலராக ஜுவல்லரி, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நிறைய ஃபேமிலி மெம்பர் கிடைப்பாங்க, ஒருத்தர் மீட் பண்ணுவாங்க. உங்கள் ஊரில் இதெல்லாம் விளையாடுவீங்களா சொல்லுங்கள். எங்கள் தெருவே இப்படி ஓண்டு பாருங்க, எல்லாருமே போயாச்சு விளையாடுறது. ஆனால் இந்த வருஷம் நான் பார்க்கவும் போகல, ஏன்னா விளையாடவும் போகல. போன வருஷத்துக்கு விளையாடிட்டு இருந்தோம். வீட்டுக்கு போகிறதுக்கு 10:30 மணி ஆகுது. அதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சோத்த பொங்கு காலையில் இருந்தோம். சோத்த பொங்கு நைட்டு சோத்த பொங்கு. அதனால தான் இந்த நேரத்தில் எங்களுக்கு வேலை இல்லாமல் கப்பு சிப்புன்னு உட்காந்துருக்கோம். பின்ன அடுத்து இப்போது தசராலாம் முடிஞ்ச பின்ன நம்ம ரெகுலர் கஸ்டமர் வந்துடுவாங்க. இப்போ வேலைக்கு போகிறவங்களுமே எல்லாருமே வந்து உப்பாசம் இருக்காங்க. நிறைய பேர் பர்மிஷன் ஆகிட்டு சீக்கிரம் வந்துடுறாங்க வீட்டுக்கு. பாருங்க, இவரும் உட்காந்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருக்கார். அப்புறம் நானும் சரி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாம். இப்படி இருக்கு பாருங்க எங்கள் தெரு. ஏன்னா எல்லாருமே இந்த கோயில், அங்கே ஒரு பெரிய கோயில் இருக்குது. அங்கே வந்து எல்லாருமே இந்த டொனேஷன் பிரித்து நாங்களுமே கொடுத்தோம். 500 கேட்டாங்க, 500 கொடுக்க முடியல. 200 கொடுத்தோம். கடவுளுக்கு பெரிய நம்ம நிலமை. கடவுள் வந்து கேட்குறதில்ல 500 கொடு 1000 கொடுன்னு. இருக்க மனுஷன்னா 5000 கொடு 1001 கொடுன்னு கேட்குறாங்க. கடவுள் நம்ம எதுவும் செய்ய போகிறது இல்லை. சோறை பொங்கி வச்சாலுமே கடவுள் சாப்பிட மாட்டாங்க, நம்ம தான் எடுத்து சாப்பிடுவோம். கடவுள் பேரை சொல்லி நம்மளாம் நிறையா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடவுள் எல்லாரையும் பார்ப்பாரு. சரிங்களா? நீங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ஊரில் தசரானா எப்படி போயிட்டு சொல்லுங்கள். இப்போ நாங்களும் பாருங்க, இப்போ மணி வந்து இப்போ 9:15 ஆகிட்டு. கஸ்டமர் வருவாங்க வெயிட் பண்ணுவோம். ஒரு கஸ்டமரே காணும். அதனால் இப்போ சரி அப்புறம் கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி நைட்டில் சீக்கிரம் சோத்தை பொங்கி சாப்பிட்டா நாளைக்கு காலையிலேருந்து சீக்கிரம் கடைக்கு வரலாம். சரிங்களா? வேறு சொல்லுங்கள். தீபாவளி வர்றதுக்கும் டைம் இருக்குது. இருந்தாலுமே இந்த குட்டி குட்டி பசங்க வந்து பக்கத்து கடையில் வந்து பட்டாசு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. அது வாங்கி ஒன்றா அந்த 10 ரூபா பட்டாசு, 5 ரூபா பட்டாசு பிள்ளைங்க வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு நீங்கள் தீபாவளி ஷாப்பிங்லாம் பண்ணிட்டீங்களா? என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள். ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா? என்னென்ன ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வளன்னு பேசி உங்களை நான் போர் அடிக்க விரும்பலை. நானும் இதோ பெறப்பட்டேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் யூடியூப்பில் சொல்கிறாங்க எங்களுக்கு மானிட்டேஷன் ஆகிட்டு, எங்களுக்கு சேலரி வந்துட்டு, நாங்கள் யூடியூப்பில் பணம் எடுத்துட்டுன்னு. நான் அந்த 6000 எப்போ டச் பண்ணுவேன்னு நானும் குரங்கு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்குமே 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு. சரி, எல்லாத்துக்கும் ஒரு கொடுக்கணும்னு இருக்குல்ல. கடவுளுக்கு தெரியும் யாருக்கு எப்போ என்ன கொடுக்கணும்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், பை லவ் யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் தங்க பிள்ளைங்க எப்படி தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இவங்களுக்கு பாவம் தீபாவளி இல்லை, பொங்கலும் இல்லை, தசராவும் இல்லை. பாவம் இதை கொடுக்கறத சாப்பிட்டுட்டு படுத்துருக்காங்க. இங்கே ஒரு எப்படி ஃபேனுக்கு நடுவில் படுத்துருக்கா பாருங்கள். இவங்க வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் போது நமக்கு வந்து எது மேலேயுமே ஆசை வர்றதில்லை. யாரும் இவங்களை அடிக்காமல் இருந்தால் சரி. எனக்கு இவங்களெல்லாம் பக்கத்து கடையிலலாம் ரொம்ப அடிப்பாங்கன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, எல்லாரையும் கடவுள் பார்த்துப்பாரு. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். தப்பு பண்ணுறவங்களாம் கடவுள் பார்த்துப்பாரு. செட்டா பேபையில் அப்படி சப்போர்ட் பண்ணுங்கள். உண்டியில் பார்த்தீங்களா, அப்போ 3-4 நாள் ஆகுது நம்ம உண்டியில் பைசாவே போடல. அது நல்ல வேலை நடந்தால் ஏன்னா வரவும் செலவும் கரெக்டாக இருக்குது. இதில் நாங்கள் உண்டி பணம் எதுக்கு சேர்க்குறோன்னு ஒரு நாள் உங்களை கண்டிப்பாக சொல்லுவேன். சரிங்களா? வச்சிரும் உண்டியும். எங்களுக்கும் உண்டிக்கும் ராசியே இல்லை. மாதிரி தினம் நைட்டில் போகும்போது இந்த பூஜா ரூமை நாங்கள் அப்படி அடைச்சிருவோம். அப்போ தான் காலையில் வந்து க்ளீன் பண்ணுவோம். இப்போ இந்த பசங்களை போடன்னு சொன்னால் எழுந்துக்கவே மாட்டுக்கிறாங்க. வந்துருங்க, பகல் ஃபுல்லாக தூங்குவாங்களா, வெளியே போனால் பயப்படுறாங்க. எல்லோரும் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, பட்டாசு வெடிக்காங்க. பிள்ளைங்களாம் பயப்படுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அனுப்ப வேண்டியதாக இருக்குது. நாங்களும் இது வரைக்கும் எதுவுமே உங்களை வந்து ஒரு குழந்த மாதிரி தான் பார்த்துக்குறோம். நான் பக்கத்தில் கம்பு வச்சுலாம் அடிக்காங்க. சரி, நம்ம லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுவோம்.
லைட் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம வெளியே போயில இவர் என்ன கடைக்குள்ளே வச்சு பூட்டிடுவார். கடையை பூட்டிட்டு எப்போவுமே தொட்டு முருகனா கடவுளே மகாலட்சுமி நாளைக்கு காலையில் நல்ல வியாபாரம் நடக்கணுங்க. போட்டு அமைச்சார் போட்டுட்டோம். எப்போவுமே காலையில் வந்தோடனே கோயிலுக்கு போவோம். ஆனால் இப்போ கொஞ்ச நாள் கோயிலுக்கு போகிறதுக்கு டைம் கிடைக்கல எனக்கு. முன்னதான் டைம் இல்லை, நான் கடைக்கு லேட்டாக வரும் பார்த்தீங்களா. போகும்போதையும் கடவுளே எங்களை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு சேருங்க, இன்றைக்கி கொடுத்த வருமானத்துக்கு நன்றி சொல்லுவோம். இவருக்கு என்ன பயம், இந்த பசங்களை யாரும் இவங்களை அடிச்சிடக்கூடாதுன்னு பாவம் விரட்டிக்கிட்டு இருக்காரு. வாங்க போகலாம்.